எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த 2 இமேஜும் பாருங்க. கலர் வேற விஷயம் வேற மாரியா இருக்கும். ஒண்ணுல ஒரு மாரி இருக்கும். இன்னொன்னுல நீல கலர்ல இருக்கும். ஸோ அத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுல 9 கிரகங்களும் ஒரே பக்கமா சுத்துனா, அது பழைய சாஃப்ட்வேர். ராகு கேது மட்டும் தலைகீழ் சுத்துனா, அது புது சாஃப்ட்வேர். அதுல 9 கிரகங்களும் ஒரே பக்கமா சுத்துனா, அது பழைய சாஃப்ட்வேர். ராகு கேது மட்டும் தலைகீழ் சுத்துனா, அது புது சாஃப்ட்வேர். அந்த கம்யூனிட்டி எடிஷன் ட்ரெய்லர் எடிஷன் வாங்கிக்கிறவங்களே அந்த பழைய சாஃப்ட்வேர் அதாவது ரவுண்டாக ஒரே பக்கம் சுற்றுது இல்லைங்களா எல்லா கிரகமும் வாழ்ந்தோம். அந்த பழைய சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் டீட்டெயில்ஸ் பதிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை போய் மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. இப்போ ராமசாமின்னு பதினதுக்கு பதிலாக ராமசாமின்னு பதிஞ்சின்னு வச்சிங்க, அதில் போய்ட்டு என்ன பண்ண முடியாதுன்னா அந்த கால் கூட போட முடியாது, எடிட் பண்ண முடியாது. அதேபோல் வந்து அந்த கஸ்டமர் போயிட்டு ஒரு கஸ்டமர் நம்ம டெலிட் பண்ணால் அதை டெலிட் பண்ண முடியாது, அதை எடிட் பண்ணவே முடியாது. ஸோ அதை போல் வந்து அந்த ட்ரெய்லர் எடிஷன் இருந்தது. அதை தான் வந்து சரி பண்ண இப்போ நம்ம புது எடிஷன்லாம் அது போலலாம் வந்து எல்லாமே எடிட் பண்ணுற மாதம் கொண்டு வந்திருக்கோம். அதே போல் வந்து இப்போ ஜோசியர் அவர் ஜோசியர் சாஃப்ட்வேர் அவர் வாங்கியிருக்காரு, அவர் பேர் தான் பிரிண்ட் வருது. இப்போ அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்தாருன்னா அவர் பேர் போட்டு அப்படின்னா அந்த ஆப்ஷன்லாம் எல்லாம் இருந்தது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம புதிய எடிஷனில் தான் போல் என்ன பண்ணியிருக்கோம், கஸ்டமர் எடிஷனில் உங்களுடைய நேம் நீங்களே சேஞ்ச் பண்ணி இப்போ நீங்கள் வேறு ஊர் கூட போயிட்டீங்க. அதாவது இப்போ சென்னையிலேருந்து இப்போது திருச்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போச்சு, அங்கே போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த நேம்லாம் சேஞ்ச் பண்ணி உங்கள் நேம்லாம் சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து புது எடிஷனில் வருது. பழைய எடிஷனில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. அதே போல் வந்து பிடிஎஃப் ஃபைலை சேவ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ட்ரெய்லர் எடிஷனில் அந்த கம்யூனிட்டி எடிஷன் கொடுக்குறீங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலை சேவ் பண்ண முடியாது. ரெண்டாவது கலர் பிரிண்ட் எடுக்க முடியாது. கலர் பிரிண்ட் ஒன் பேஜில் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அவர் திருமண போகிறதுக்கு கொடுக்குறதுக்கு ஜாலை எடுத்து கொடுக்குற அப்படின்னா என்னங்க பிளாக் அண்ட் ஒயிட் தரீங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்குறாங்க. இதெல்லாம் அதில் வந்து ஒன் பேஜெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும், கலர் பிரிண்ட்டு வராது. ஸோ இந்த புது சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் கலர் பிரிண்டிங் மாடல்லாம் புது சாஃப்ட்வேரில் ஓடும். ஒன் பேஜ் நிறைய மாடல் வெள்ளம் கொண்டு வந்துருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை சேவ் பண்ணணும், ஒரு வாட்ஸ்அப் அனுப்பணும் ஒரு ஜாதகத்தை அப்படின்னா ஒரு இமேஜ் ஜாதகத்தை அப்படி இமேஜ்லாம் ஒரு ஜாதகத்தை சேவ் பண்ணி அனுப்பணும்னா அதுபோல் அதில் பண்ண முடியாது அந்த பழைய சாஃப்ட்வேரில். இப்போ திரும்ப எழுதுறோம் கொடுக்குறோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலே ஒரு சில குறிப்பு எடுத்துக்கணும். அந்த ஜாதகத்தில் ஒரு கீழே ஒரு 4 வரையில் ஒரு 5-6 வரை எழுதுற போல இடம் வேணும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா இப்போ திருமணப்பட்ட ஜாதகத்தில். ஸோ அந்த ஆப்ஷனுமா இதில் எல்லாம் இருந்தது. ஸோ இந்த புது எடிஷனில் அது போல் நிறைய அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட பேஜ் மட்டும் பிரிண்ட் எடுக்கலாம். இப்போ 150 பக்கம் இல்லைங்களா, 115 பக்கம் பிரிண்ட் வருது இல்லைங்களா, அதில் போய் என்ன வேணும் அப்படின்னா ஒரு எனக்கு 70 பக்கத்துலேருந்து 74 பக்கம் மட்டும் வேணும் அப்படின்னா அதை கன்ஃபார்ம் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பிடிஎஃப் அது மொத்தமாக டோட்டலாக அப்படியே நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தா என்ன பண்ணணும், அந்த 115 பக்கம் அப்படியே பிரிண்ட் வரும். நடுவில் எங்கேயாவது இப்போ கர்ன் டைப் அப்புறம் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் திருப்பி தான் போட வேண்டியிருந்தது அதில். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாம். அந்த 5 வரையா 10 வரையா அதெல்லாம் வந்து அந்த புது எடிஷனில் கொண்டு வந்துட்டோம். அந்த பழைய எடிஷனில் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இல்லை, அதனால தான் இந்த நாங்கள் இந்த பழைய எடிஷன் நிறுத்துறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் தவறு வரும், அந்த தமிழ் மாதத்தை பார்த்தா தப்பாக வரும். அந்த ஒன் பேஜ் பிரிண்டில் பார்த்தீங்கன்னா தசை முடிய நேரம், அந்தர முடிய நேரம், புத்தி முடிய நேரம் தான் காட்டாது. அது வேறு ஒரு நிறைய ஆபக் சொல்லிங்க இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி தான் இந்த புது விஷயம் கொண்டு வருது. இந்த பழைய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பாவை சக்கரம் ஃபுல்லாகவே தப்பாக வரும். பாவை சக்கரத்தில் ஒன்று காட்டும், பாவ மாற்றத்தில் ஒன்று காட்டும். ஸோ இது போல் ஒரு வல்பை சக்கரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோலெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஹோலை தப்பாக தான் வரும். பாவை சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தவறாக வரும். அதே போல் திரும்ப போடுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து தவறு வரும். ஒரு பொருத்தம் 10 போட்டு ஒரு பொருத்தம் என்ன பண்ணால் ஃபுல்லாகவே தவறு. ஏன்னா இதை ட்ரெயிலர் கொடுத்தது, அது ட்ரெயிலர் விஷயமாக கொடுத்தது. அதை கண்டினியூ அதை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த 2 வருஷமாக அதை யூஸ் பண்ணுற சொல்லிட்டாங்க. சரி மறுபடியும் அதே யூஸ் பண்ணுறதால என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் திருத்தி தான் அந்த புது விஷயம் கொண்டு வந்திருக்கும். அதுதான் அந்த பழைய விஷயம் நிறுத்தப்பட்டது. அதுபோல் நிறைய காரணங்கள் அந்த பழைய விஷயம் தவறுகள். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து நிறைய நானே புது விஷயம் மாற்றிட்டோம். புது விஷயம் பார்த்தீங்கன்னா புது விஷயம் மாற்றிட்டு வைக்க ஆரம்பிச்சு நீங்கள் பழைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் வாங்கினா யூஸ் பண்ணிட்டு சேர் வேலை இருக்குது அப்படின்னா அந்த பழைய விஷயம் யூஸ் பண்ணுறது விட்டு புது விஷயம் மாறிடுங்க. அப்டேட் விஷயம் நான் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதுக்கு மாறிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். ஓகேங்களா?
எல்லாமே இந்த தவறுகள் எவ்வளோ நிறைய தவறு இருக்கு அந்த தவறு எல்லாத்தையுமே அதை கிளியர் பண்ணி கொடுத்துருப்போம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்ப்பட்டியல் எடுக்கக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் கொடுத்தா அதில் ஒரு 20 பக்கம் வந்தால் 20 பக்கம் டேரெக்டாக பிரிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பிடிஎஃபாக மாற்றி அதில் வந்து ஒரு 10 பக்கமாக எடுக்கணும், ஒரு 5 பக்கமாக ஒரு 3 பக்கமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரையல் வெர்ஷனில் எடுக்க முடியாது, பழைய வெர்ஷனில் எடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து புது வெர்ஷனில் மாற்றம் பண்ணியிருக்கு. புது வருஷம் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்றிட்டு அதில் தேவைப்படுறதோ ஒரு 5 ஃபைலோ 5 பக்கமோ இல்லை 10 பக்கமோ மட்டும் எடுத்துக்கலாம்.